மார்னிங் 7:30 to ஒரு 11க்குள்ள இருக்கிற விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் குருமா தான் வைக்க போறேன். ஆப்ப மாவு அரைச்சு வச்சிருக்கதுனால நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. ஸோ ஆப்ப மாவுக்கு சுண்டல் குருமா வச்சோம்னா செம டேஸ்ட்டா இருக்கும். இதுவரைக்கும் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு நாங்க சாப்பிட்டது கிடையாது. ஸோ எப்பவுமே சுண்டல் குருமா தான். ஆப்ப மாவு வந்து அரைச்சு வச்சிருக்கிறது நல்லா புளிச்சு வந்திருக்குது. அதோட நம்ம தண்ணி ஊத்தி கலக்கிறதுக்கு பதிலா தேங்காய் உடைச்ச அந்த தேங்காய் தண்ணிய வந்து அதில ஊத்தி கலந்து வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மாவு அரைக்கிறப்பயே தண்ணிக்கு பதிலா தேங்காய் தண்ணி ஊத்தி அரைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து அரைச்சு வச்ச மாவு நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா, ஆப்பம் ஊத்த போற நேரத்தில தேங்காய் தண்ணிய நல்லா வடிகட்டி, அப்புறம் அத நல்லா வந்து கலந்து ஆப்பம் ஊத்துனேன். இந்த மாதிரி ஊத்துனாலும் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கான கன்டென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும், இதுவரைக்கும் என்னைய சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் குடுக்க மறந்துறாதீங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னைய ரொம்பவே என்கரேஜ் பண்ற மாரி இருக்கும். ஸோ எனக்கு லைக் குடுத்து என்னைய என்கரேஜ் பண்ண மறந்துறாதீங்க. நான் சொல்ற கருத்துக்கள் ஏதாவது நிறை, குறை இருந்தா கண்டிப்பா அத கமெண்ட்ல சொல்லவும் மறந்துறாதீங்க. வீடியோக்கான டாபிக் என்ன அப்டின்னா, அவமானம்னா அடம்பிடிக்க கத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு எந்த மாரி விஷயங்கள வந்து செய்யணும், எத செய்யக்கூடாது அதுதான். இப்ப நம்ம ஒரு விஷயத்தால வந்து அவமானப்படுத்தப்பட்டுட்டோம். இல்ல நம்ம ஒரு விஷயத்துல வந்து அதாவது நம்ம லைஃப்ல வந்து நம்ம நல்லா இருந்தோம். திடீர்னு வந்து தோல்வியால நம்ம ரொம்ப கீழ் மட்டத்துக்கு நம்ம இறங்கிட்டோம். பண கஷ்டமும், மன கஷ்டமும் மாறி, மாறி நம்மள படுத்தி எடுக்குது அப்படின்னாலே, சுத்தி இருக்கிறவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு இருந்தாலோ, இல்ல ஒரு விஷயத்துல வந்து முயன்று அதனால வந்து தோத்து போனாலோ, இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம கண்டிப்பா வந்து எழுந்து நிக்கணுமே தவிர, அத நெனச்சு நொடிஞ்சு போகக்கூடாது. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். யாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னாலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அதிலேயே வந்து உட்காந்துட்டே இருந்தோம்னா தேங்கி அந்த இடத்திலே தான் நிப்போமே தவிர்த்து, மீண்டு வரமாட்டோம். எந்த இடத்துல வந்து அவமானப்பட்டோமோ, அதே இடத்துல மீண்டு வரணுங்கிற மாதிரி, அவமானத்த வந்து அத வந்து ஒரு ஒரு படிக்கல்லா ஆக்கி, அதுல வந்து அடம்பிடிச்சு மீண்டு வரணும். நான் இதில ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டோட தான் நம்ம இருக்கணும். கண்டிப்பா வந்து ஃபீலிங்ஸ் அப்பப்போ வந்து இருந்து தான் போகும். வேற வழி இல்ல. ஆனா, அதிலேயே வந்து நம்மளும் சரி, நம்மள சார்ந்தவங்களும் சரி இருக்கிறது வந்து ரொம்பவே தப்பு. நம்ம இருக்கவும் கூடாது. நம்மள சார்ந்தவங்களையும் இருக்க விடவும் கூடாது. அடுத்தடுத்து நீங்க போய்க்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ப வந்து நாம போட்டுக்கிட்டாலே போதும். மத்தவங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய பில்லரா தான் தெரிவோம். அடுத்ததா யாருக்கும் நம்மள வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் எப்பவும் என்ன நெனைப்போம் அப்டின்னா, நம்ம வந்து நல்ல தாட்ல தான் இருக்கோம். அவங்களுக்காக நம்ம நெறைய அன்பு வச்சிருக்கோம். அவங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கோம். ஏன் புரிஞ்சுக்காம நம்மள தப்பா நெனைச்சுட்டாங்க? அப்படிங்கிற மாதிரி அத வந்து நான் அந்த மாரி இல்ல. உங்க மேல பாசமா தான் இருக்கிறேன். நான் உண்மையிலேயே நல்லது தான் பண்ணேன். அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவங்களுக்கு வந்து விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. எப்பவுமே நாம எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். கண்டிப்பா நம்ம வந்து அவங்க மேல வச்சிருக்க பாசம், அன்பு இதெல்லாம் உண்மதான். அவங்களுக்காக நம்ம செஞ்ச நெறைய விஷயங்கள் நல்லது எல்லாமே உண்மதான். அது ஒரு நாள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து புரியும். நம்ம அதுக்காக அத வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் அப்படி நிரூபிச்சுட்டே இருக்கோம்னா, நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம அச்சீவ் பண்ணவே முடியவே முடியாது. கண்டிப்பா உங்கள பத்தி ஒரு நாள் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. நீங்க பண்ற விஷயங்கள்லயே வந்து உங்களோட வேல்யூ என்னங்கிறதையும் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள செஞ்சு தான் அவங்களுக்கு நிரூபிக்கணுமே தவிர்த்து, நான் அப்படிதான், இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி உண்மையா இருந்துட்டாலே எத பத்தியும் நம்ம யோசிக்கவே தேவையில்ல. இதுவே நம்மள லைஃப்ல ஒரே இடத்துல தேங்கி நிக்க வச்சுரும். அடுத்த லெவலுக்கு நம்மளால போகவே முடியாது. அத பத்தியே திங்க் பண்ணிட்டே இருப்போம். இத எப்படிடா கரெக்ட் பண்ண? எது எப்படி மாத்த? அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் நம்ம நெனச்சுட்டே இருப்போமே தவிர்த்து, நம்ம வந்து முன்னேறி போகவும் மாட்டோம். நம்ம மூலியமா அவங்கள எப்படியாவது ஒரு இடத்துக்கு வந்து பொசிஷனுக்கு வந்து மாத்தணும் அப்படின்னு நெனச்சாலும், அந்த விஷயத்தையும் நம்மளால செய்யவே முடியாது. இன்னொன்னு பழைய விஷயங்கள வந்து நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. முடிஞ்ச விஷயங்கள நெனச்சுக்கிட்டே இருந்தா, கண்டிப்பா அதுல எந்த ஒரு மாற்றமுமே வராது. அதுக்கு பதிலா எந்த விஷயம் நம்மள வந்து கஷ்டப்படுத்துச்சோ, எந்த முடிஞ்ச விஷயத்த வந்து மறக்கணும்னு நெனைக்கிறோமோ, அது திரும்பி திரும்பி ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சுன்னா, மறக்க நெனைக்கிற விஷயங்கள வந்து மாத்த முயற்சி பண்ணுங்க. அப்படி சில விஷயங்கள வந்து மாத்திட்டாலே, நம்ம மனசுல இருக்கிற அந்த கசப்பான நிகழ்வுகள் மறந்துரும். அதனால எந்த ஒரு பழைய விஷயங்கள், கசப்பான அனுபவத்த
மறக்க முயற்சி பண்ணுங்க. மறக்க முயற்சி பண்றது ரொம்ப கஷ்டம். மாத்திட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் நம்ம மைண்ட்ல இருந்து போயிரும். அடுத்ததா பிரச்சனைக்கான தீர்வ பார்க்கறதுக்கு பதிலா, அழுகுறது. பழைய விஷயங்கள்லாம் நெனச்சு அழுகுறது. பிரச்சனைக்கான தீர்வு அழுதா கண்டிப்பா அது தீர்வே கிடையாது. அழுதுகிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா அழுதுகிட்டே தான் இருக்கணும். நம்மள மத்த விஷயங்கள டைவர்ட் ஆகவே முடியாது. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் எப்படா நம்மளுக்கு அழுக இடம் கிடைக்கும், அப்படிங்கிற மாதிரி அத நெனச்சு அழுதுகிட்டே இருக்கிறது. ஃபீலிங்ஸுங்கிறது கண்டிப்பா இப்பவும் சொல்றேன். கண்டிப்பா ஃபீலிங்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே அழுக வரும், இல்லன்னு சொல்லல. நாம அழுது மத்தவங்களையும் மனசு நொடிஞ்சு போக விடக்கூடாது. ஸோ நம்மளோட தாட்டு படி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். எனக்கு அழுக வந்துச்சு அப்படின்னா, நான் மத்தவங்க கிட்ட அத காட்டிக்க மாட்டேன். கண்டிப்பா யாரும் இல்லாத நேரத்தில அத கடவுள்கிட்ட மட்டும் சொல்லி என்னோட ஃபீலிங்ஸ முடிச்சுட்டு, மத்தவங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவா என்ன பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில கொஞ்சம் உறுதியாவே தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவா தான் அவங்க கிட்ட நடக்க முயற்சி பண்ணுவேன். எப்பவுமே பாசிட்டிவா தான் இருப்போம் அப்படின்னா இல்ல. கண்டிப்பா ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த ஒரு செகண்ட் அந்த 5 மினிட்ஸ் நம்மளே அறியாம ஃபீல் பண்ணிட்டு, அடுத்து அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். ஸோ அதிலேயே புடிச்சு உட்காரவும் கூடாது. ஸோ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, முன்னேறி போகணும்னா, நம்மளோட அடுத்த கட்ட பயணம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அதாவது அடம் பிடிச்சு அந்த விஷயத்த செய்யணும்னு நெனைக்கணும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா நம்மளோட தீர்க்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அதில கண்டிப்பா ஜெயிச்சுருவோம். ஸோ அந்த நம்பிக்கையோட மூவ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கணும். அதனால பிரச்சனைக்கான தீர்வு எப்பவுமே அழுகையா இருக்கக்கூடாது. அழுதுகிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. மனபாரம் குறையும்னு நெனைப்போம். ஆனா திரும்ப திரும்ப அந்த விஷயத்த நம்ம நெனச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்மளோட அடுத்த கோல் நோக்கி போணும்னா, அத அவமானமா நெனைக்காம அடம்பிடிச்சு அந்த விஷயத்த ஜெயிக்கணும்னு நெனைக்கணும். அடுத்ததா நடந்து முடிஞ்ச கசப்பான அனுபவங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்கான டர்னிங் பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு படிக்கட்டு அவங்க போட்டு குடுத்துருக்காங்க. அதுல ஏறி நம்ம மீடேறி வரணும் அப்படிங்கிற மாதிரி போய்க்கிட்டே இருக்கணும். ஸோ எப்பவும் தைரியமான மனநிலையோட கடந்து எல்லா விஷயத்தையும் போங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோக்கான கன்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.